வணக்கம். கோயிலுக்குள்ள போனதும் நம்ம காதுல கேக்குற முதல் விஷயம் என்ன? அந்த டாங்கிற மணி சத்தம் தான் இல்லையா? அது வெறும் சத்தமா? இல்லவே இல்ல. அந்த ஒரு சிம்பிளான செயலுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய ஆன்மீகம், அறிவியல், ஏன் மனோதத்துவம் கூட ஒளிஞ்சிருக்குன்னு நாம இப்போ பார்க்க போறோம். சரி, இப்ப ஒண்ணு கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு கோயில் வாசல்ல நிக்கிறீங்க. உங்க கண்ணு முன்னாடி அந்த பெரிய மணி தொங்கிட்டு இருக்கு. உங்க கை தானா அத நோக்கி போகுது. ஆனா ஒரு நிமிஷம், ஏன்? எதுக்காக நம்ம அந்த மணியை அடிக்கிறோம்? வாங்க இந்த கேள்விக்கு விடை தேடலாம். கோயில் மணி ஓசைங்கிறது வெறும் சவுண்ட் மட்டும் கிடையாது. அது ஒரு இன்விடேஷன், ஒரு அனௌன்ஸ்மெண்ட். நமக்கே நம்மள பத்தி ஒரு விழிப்புணர்வு கொடுக்கிற ஒரு கருவி. அதோட முதல் அர்த்தம் என்னன்னு பார்க்கலாமாங்க? நாம மணி அடிக்கும்போது நாம செய்யற வேலை என்ன தெரியுமா? அங்க இருக்கிற தெய்வீக சக்திகளை வாங்கன்னு கூப்பிடுறதுதான். அதாவது நம்ம உள்ள வரதுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன்னு சொல்லி அந்த கோயில இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்மள கனெக்ட் பண்ணிக்கிற ஸ்டெப் இதுதான். இதுக்கென்னே ஒரு பழமையான சம்ஸ்கிருத மந்திரம் கூட இருக்கு தெரியுமா? மணி அடிக்கும்போது இத மனசுல நினைச்சுப்பாங்க. இந்த சத்தத்தோட உண்மையான பாரம்பரிய நோக்கம் என்னங்கறத இந்த மந்திரத்தோட அர்த்தம் நமக்கு அழகா விளக்கும். அந்த மந்திரத்தோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள். தெய்வீக சக்திகளை வரவேற்கவும் தீய சக்திகளை விரட்டவும் நான் இந்த மணியை அடிக்கிறேன். அவ்வளவுதான். அதாவது அந்த சத்தம் ஒரு தெய்வீக வைப்ரேஷனை உருவாக்கி அங்க இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் விரட்டி அந்த இடத்தையே பியூரிஃபை பண்ணுது. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கிளென்சிங் மாதிரி. சரி, நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஆரத்தி எடுக்கும்போது மட்டும் மணியே ரொம்ப தீவிரமா அடிப்பாங்க. ஏன்? ஏன்னா ஆரத்தி காட்டும்போது வர்ற அந்த வெளிச்சம் எப்படி இருட்ட விரட்டுதோ அதே மாதிரி இந்த மணி சத்தம் அங்க இருக்கிற தெய்வீக சக்திய பல மடங்கு அதிகமாக்குதான். கூட்டமா இருக்கிற எல்லாரோட கவனத்தையும் அந்த தீபத்து மேல கொண்டு வந்து அந்த மொமெண்டே ரொம்ப புனிதமா மாத்துது. ஓகே, இது ஸ்பிரிச்சுவல் சைடு. இப்ப கொஞ்சம் சைக்கலாஜிக்கலா நம்ம மனசுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாப்போமா? மணி அடிக்கிறதுல நம்ம செய்யற ரெண்டாவது முக்கியமான விஷயம் நம்ம மனச ஒருமுகப்படுத்துறது தான். பாருங்க, இது எவ்வளவு உண்மையா இருக்கு. நம்ம கோவிலுக்குள்ள போகும்போது நம்ம மனசு எங்கெங்கேயோ அலைப்பாஞ்சிட்டு இருக்கும். ஆஃபீஸ் டென்ஷன், வீட்டு பிரச்சனைன்னு 1000 விஷயம் ஓடும். ஆனா அந்த டாங்டு ஒரு சத்தம் கேட்டதும் ஒரு செகண்ட் எல்லாம் கட்டாயிடும். சிதறி கிடந்த நம்ம எண்ணங்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து நம்ம கவனம் ஒரே இடத்துக்கு வரும். நாம அந்த கணத்துக்கு பிரசன்ட் மொமெண்ட்டுக்கு வந்துடுவோம். ஆமா, கரெக்ட். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீசெட் பட்டன்னு சொல்லலாம். வெளியுலகத்தோட டென்ஷன்ல இருந்து தெய்வீகமான ஒரு சூழலுக்குள்ள நுழையும்போது நம்ம மைண்ட ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணி விடுற ஒரு பட்டன் இது. சரி, இப்ப இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். இந்த சத்தத்துக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன, அதோட சிம்பலிசம் என்னன்னு பாப்போம். இதுதான் நீங்க செய்யற 3வது செயல், இந்த பிரம்மாண்டத்தோட சத்தத்தையே கேக்குறது. இங்கதான் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. கோயில் மணியோட சத்தம் ஏதோ ஒரு சாதாரண சத்தம் கிடையாது. அது இந்த பிரபஞ்சம் உருவானப்ப கேட்ட முதல் சத்தமான ஓம் இருக்கு இல்லையா? அந்த ஓங்கிற சத்தத்தோட வைப்ரேஷனை அப்படியே ரீக்ரியேட் பண்ற மாதிரி ஸ்பெஷலா டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஓங்கிறது தான் இந்த யூனிவர்ஸோட முதல் சத்தம்னு சொல்வாங்க. அதனாலதான் சிவனுக்கு நாத பிரம்மம்னு ஒரு பேர் கூட இருக்கு. அதாவது சவுண்டோட கடவுள். அப்ப யோசிச்சு பாருங்க, நாம மணி அடிக்கும்போது அந்த பிரபஞ்சத்தோட முதல் வைப்ரேஷனோட நாமளும் கனெக்ட் ஆகுறோம். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா? ஒரு கோயில் மணி அடிச்சா அந்த அதிர்வு கிட்டத்தட்ட 7 செகண்டுக்கு நிக்குமா. இது சும்மா ஏதோ தற்செயலா நடக்கிறதில்ல. இந்த 7 செகண்ட் நம்ம மூளைக்குள்ள ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தை உண்டாக்கணும்னு கணக்கு பண்ணி செஞ்சிருக்காங்க. சயின்ஸ் படி பார்த்தா அந்த 7 செகண்ட் வைப்ரேஷன் நம்ம மூளையோட லெஃப்ட் சைடையும் ரைட் சைடையும் ஒன்னா இணைக்குதாம். ஒரு பேலன்ஸை கொண்டு வருது. இதனால நம்ம மன அழுத்தம் குறையுது, நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாம் போகுது, நம்மள ஒரு மெடிடேஷன் ஸ்டேட்டுக்கு கூட்டிட்டு போகுது. அதனாலதான் இந்த வைப்ரேஷனை ரொம்ப நேரம் பிடிச்சு வைக்கிற பித்தளை மாதிரியான உலோகத்துல மணிகளை செய்யறாங்க. அப்போ கோயில்ல மணி அடிக்கிறதுங்கிறது அந்த ஒரு நிமிஷத்துல முடியற ஒரு விஷயம் இல்ல. அது நம்ம வாழ்க்கை முழுமைக்குமான ஒரு பாடம். நீங்க ஒவ்வொரு தடவையும் அந்த மணி அடிக்கும்போது அது உங்களுக்குள்ளேயே ஒரு மெசேஜ் சொல்லுது. விழிப்புடனரு, தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு மனசை சுத்தமா வச்சுக்கோ, பாஸ்ட் ஃபியூச்சர் எல்லாம் மறந்துட்டு இப்போ இந்த நிமிஷத்துல முழுச வாழுன்னு சொல்லுது. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க மணியை அடிக்கும்போது இந்த 3 விஷயங்களை செய்றீங்க. 1, தெய்வீக சக்திய கூப்பிடுறீங்க. 2, உங்க மனச ஒருமுகப்படுத்துறீங்க. 3, இந்த பிரபஞ்சத்தோட முதல் சத்தத்தோட உங்களை நீங்களே இணைச்சுக்கிறீங்க. இனிமே நீங்க கோயிலுக்கு போய் மணி அடிக்கும்போது அது உங்களுக்கு வெறும் மெட்டல் சத்தமா கேட்காது. அதோட முழு அர்த்தத்தையும் உணர்ந்துதான் அடிப்பீங்க. இப்ப சொல்லுங்க, அடுத்த தடவை நீங்க மணி அடிக்கும்போது எதை கேட்க போறீங்க? வெறும் சத்தத்தையா, இல்ல இந்த பிரபஞ்சமே உங்களை கூப்பிடுறதையா?